ஹாய் ஒருவன் செட் நம்பர் 5ல் இருக்கும் 11th and 12th மேக்ஸ் கிட்டத்தட்ட 5 மார்க்கே முடிக்க போகிறோங்கிறது தான் ஹாப்பியாக நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட் வால்யூம் முடிச்சிட்டோம் 11th 12th அண்ட் செகண்ட் வால்யூமில் கொஞ்சம் தான் இருக்குங்க, முடிஞ்சிடும். ஆனால் 11th ஆல்மோஸ்ட் 5 மார்க் வந்து முடிஞ்சிச்சா நம்புவீங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதான் உண்மை. உங்களுக்கு பிளேலிஸ்ட் நான் கீழே தரேன். இப்போ செட் 1லேருந்து செட் 4 வரைக்கும் எல்லாமே இருக்கும். செட் 5 இது இன்றைக்கி 2 மார்க் 3 மார்க் ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக இன்னிலேருந்து ஒரு ஃபயராக போட்டிங்கன்னா கண்டிப்பாக முடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கேன். அந்த கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லாமே அப்டேட் கிடைக்கும். 2 மார்க் 3 மார்க்கில் இன்றைக்கி எக்ஸைஸ் 1.1 இருக்க எக்ஸைஸ் சம்ஸு எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லா சம்மையும் போடணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்ச சம் மட்டும் கண்ணில் பார்த்துட்டு தெரியாத சம்மை போட்டு பாருங்கள். இல்லை ஒரே மாடலில் எக்ஸைஸ் எக்ஸாம்பிள் இருந்தால் எக்ஸைஸ் மட்டும் போட்டு பார்த்துட்டு எக்ஸாம்பிள் கண்ணில் பாருங்கள். சரிங்களா? எல்லாமே போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸைஸ் 1.2ல் ரேங்க்கில் இந்த ஃபஸ்ட்டு 2 சம்மில் 3 சப்டிவிஷன் இருக்கும் போட்டுருங்க. காஸ் ஜார்டானில் ஒன்று எக்ஸாம்பிள் இந்த 3. எக்ஸைஸ் 1.3ல் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் ஏதோ ஒன்று போட்டு பாருங்கள். 2 சம் கொடுத்துருக்கேன். 1.4ல் கிராமர் ரூலில் 2மே போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு முடிக்கிறது ஈஸி. இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் அல்லது 2 3 மார்க் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ அதனால் இதிலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 5 மார்க்கில் 7th சாப்டரில் அந்த 7.1ஓட எக்ஸாம்பிள் சம்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸு. 7.8ல் 6, 10, 12 அந்த சம் மட்டும். 8.7 ஆயிலஸ் தியரமில் ஒரு 5 சம் கொடுத்துருக்குறேன். ஸோ மொத்தமாக இன்னைக்கு 5 மார்க் போட்டு எல்லாமே போட்டுருங்க. 2 மார்க் 3 மார்க்கில் தெரிஞ்சது போட வேண்டாம், தெரியாத மட்டும் போட்டுட்டு தெரிஞ்சதை கண்ணில் பார்த்துருங்க இப்படி தான் அப்படின்னு. ஸோ இது இன்றைக்கி முடிச்சிருங்க நான் நம்புகிறேன். ஸோ கட்டாயமாக செட் நம்பர் 5 முடிக்கிறதுக்கு 2.5 ஹவர்ஸில் முடிச்சிருங்க. 11th ஸ்டாண்டர்டுக்கு 4.4ல் இந்த சம்ஸ் இந்த 5 சம்ஸு. 11.11ல் இது இந்த 4.4ல் மேத்தமெட்டிக்கலும் 11.11ல் அந்த மெத்தடில் நான் ஒரு சம் தான் கொடுத்துட்ருக்கேன் டெய்லியும். அந்த ஒரு சம் போட்டு பாருங்கள் போதும். ஏன்னா இந்த மெத்தட்லேருந்து ஒன்று வந்துடும். ஸோ இது 2 2 மார்க் 3 மார்க்கில் 1.1ல் எல்லா சம்மே சொல்லியிருக்கேன். எக்ஸைஸில் எக்ஸாம்பிள் இந்த சம் பார்த்துக்கோங்க. 1.3 பொறுத்த வரைக்கும் எக்ஸைஸில் இந்த சம்ஸு எக்ஸாம்பிள் இந்த சம்ஸு எல்லாமே போட்டு பார்க்கணுமான்னு கேட்டால் 11th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸைஸில் மட்டும் தெரிஞ்சதை பார்த்துக்கிட்டு தெரியாத போட்டு பாருங்கள். 1.3 எல்லாமே போடுறது நல்லது. 4.2 வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் கண்டுபிடிக்கிறது, இவ்வளோ தான் ரேங்க் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த ரேங்க் கண்டுபிடிக்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு 3 மார்க்கில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரேங்க் கண்டுபிடிக்கிறது அவ்வளோதான். ஸோ 11th ஸ்டாண்டர்டு எல்லாமே இந்த ரேங்க் கண்டுபிடிக்கிறது போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்குமே 2 மணி நேரத்துக்குள்ளே இன்றைக்கி முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி இது டார்கெட்டை முடிச்சிருங்க செட் நம்பர் 5. ஸோ மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க. அண்ட் கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். செட்டில் நிறைய பேர் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பரவாயில்ல, அந்த ஸ்டார்ட் பண்ணுறது போட்டுட்டு மீதி செட்டெல்லாம் கொஞ்சம் கடைசியில் போடுங்க. ஆனால் டைம் இல்லைங்கிறத சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.